ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் ஏசி எப்படி ஒரு 12 வோல்ட்டாவோ இல்லை 6 வோல்ட்டாவோ ஸ்டெப் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக ஸ்டெப் டவுன் நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் இந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டர் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது, அதாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டெப் டவுன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கெப்பாசிட்டர் பற்றியும் இந்த கெப்பாசிட்டர் பயன்படி நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு பவர் சப்ளையோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் லிமிடேஷன்ஸை பற்றியும் பேசலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கெப்பாசிட்டர் எப்படி ஸ்டெப் டவுன் பண்ணுற அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பவர் சப்ளை மாடல் செஞ்சு நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 செக்ஷன்ஸ் எல்லா பவர் சப்ளையில் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் டவுன் செக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெக்டிஃபைங் செக்ஷன், இன்னொன்று ஃபில்டரிங் செக்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட்டிங் செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கனெக்ஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃபேஸ் லைனுக்கு சீரியஸாக நம்ம கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டருக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த ரெசிஸ்டர் ப்ளீடர் ரெசிஸ்டர், ட்ரெயின் ரெசிஸ்டர் இப்படி ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ இதனுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான். நார்மலாக இந்த ப்ளக்இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் சார்ஜராக தான் இருக்கும். ஸோ இதுவே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக இந்த ரெசிஸ்டரிங் இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க சார்ஜஸ் அதுக்குள்ளே கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி சோர்ஸை இதுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்கங்காட்டிக்கு உள்ளே இருக்க கரண்ட் நம்ம ரொம்ப டெட்லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ஷாக்கிங்காக அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கறதுனால ஒரு ரெசிஸ்டரை நம்ம அதுக்கு பேரலாக போட்டுட்டோம்னா அந்த கெப்பாசிட்டரோட சார்ஜஸை பார்த்தீங்கன்னா இது டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 வாட் ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டை லிமிட் பண்ணி கொடுக்குறது தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக அதனுடைய வாட்டேஜ் தான் முக்கியம். ஸோ ஏன்னா அதிகப்படியான கரண்ட் ஆப்போசிட்லேருந்து வர்றங்காட்டிக்கு இதனுடைய வாட்டேஜ் அதிகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிசிபேஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சு அது ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆகிரும். ஸோ இந்த ஸ்டெப் டவுன் ப்ராசஸ் இங்கே நடந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரெக்டிஃபைங் செக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் போட்டிருக்கேன். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் பார்த்தீங்கன்னா அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபில்டரிங் சர்க்யூட் இருக்குது. அதே இடத்துலையே அந்த ஒரு கெப்பாசிட்டரை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் 25 வோல்ட்ஸ் வரைக்கும் இந்த கெப்பாசிட்டர் ஹோல்டு பண்ணக்கூடியது 22 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். ஸோ இது நம்மளோட ஃபில்டரிங் ப்ராசஸை பார்த்துக்கும். ஸோ அதுக்கடுத்து அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த பவர் சப்ளையோட ஒர்க்கிங்கை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் இண்டிகேட் ஆகுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த ஏசி சோர்ஸ் ஸ்டெப் டவுன் ஆகிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையும் ஆகிருக்கு. அதங்காட்டி தான் இந்த டிசி லைட் சோர்ஸ் ப்ராப்பராக க்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ கைஸ், இப்போ இந்த கெப்பாசிட்டரை பற்றி பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது, டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸில். அதுபோக இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்ட் ஆகிருக்க லெட்டர்ஸில் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு தேர்ட் டிஜிட்டை மட்டும் இன்டூ 10 to the power அப்படிங்கிறதுல போட்டுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் இந்த கெப்பாசிட்டரோட டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். அது போக இந்த டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பவர் சப்ளையில் அவுட்புட் கரண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸில் நம்ம பயன்படுத்த முடியாது. காமனாக எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எல்இடி லேம்ப்ஸ், இந்த மாதிரி டார்ச் லைட்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் இதை நம்ம பார்க்க முடியும். இதனுடைய அவுட்புட் கரண்ட் ரொம்ப கம்மிங்கிறங்காட்டி இது மோஸ்ட்லி இண்டக்டிவ் லோட்ஸ்க்கெல்லாம் சூட்டபிளே இல்லை. முக்கால்வாசி ஹை அப்ளிகேஷன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை தான் நம்ம பெஸ்ட்டாக போவோம். இது ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னன்னு சொல்லிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட், அது ஒன்று மட்டும் தான் இதுக்கு சொல்லிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பவர் சப்ளை யூனிட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ரொம்பவுமே ஸ்மால் ஸ்பேஸ் இருந்தால் போதும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த டைப் ஆஃப் பவர் சப்ளைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சரஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையில் விட இதில் இருக்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த கரண்ட் கோயிங் பார்ட்ஸ் மோஸ்ட்லி எக்ஸ்போஸ்டாக தான் இருக்கும். முக்கியமாக அந்த கெப்பாசிட்டர் கீழே அந்த ரெசிஸ்டர் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அது இருந்தாலுமே நீங்கள் அந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ மே கெட் ஷாக்டு.
இந்த டைப் ஆஃப் பவர் சப்ளைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் வேரி ஆகுதுங்கிற பட்சத்தில் அவுட்புட்டும் வந்து வேரி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் சைடில் வந்து ரெகுலேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து 2 காம்பனன்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க ரெகுலேட்டிங் பர்பஸ்க்காக. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த விதமான ஒரு ரெகுலேட்டிங் காம்பனன்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு நம்ம ஒரு டெக்கி.